உறவுகளே, கனத்த இதயங்களோடு உங்கள் கைகளால் கண்களில் நீர்வழி மாலை வேளையில் இந்த மகத்தான நிகழ்வு நடத்துவதற்கு மனம் தளராத எங்கே தமிழர்கள் பாதிக்கப்படுகிறார்களோ, எங்கே பட்டியலுடன் இன்னும் உங்கள் இரத்தமும் சதையுமாய் எலும்பும் துண்டமுமாய் உப்புத்தரையில் கிடந்த எங்கள் உறவுகளை நினைவு கொண்டு இந்த நாளிலே இந்த பகுதி வாழ் மக்கள் உடல்வெளிச்சியோடு இந்த அற்புதமான நிகழ்வை இந்த இடத்திலே நடத்தி கொண்டிருக்கிறார்கள். உறவுகளே, நீங்கள் ஒருவனம் நினைந்து பாருங்கள். எங்கள் உறவுகள், இரத்த உறவுகள் திசை உண்டு, சிதறுண்டு சிதறி கிடந்த நாட்களை நினைத்து பாருங்கள். இந்த மாலை வேளையிலும் மரணங்கள் அவர்களை விடவில்லை. துரத்தி துரத்தி வந்தது எறிகடைகள், எதிரியின் அவைகள், குண்டுகள், கொத்து குண்டுகள் என சரவாரியான குண்டுமலை நடுவினிலே கொன்று குவிக்கப்பட்ட எங்கள் உணர்வுற்ற அந்த அற்புதமான உறவுகளுக்காய் இன்றைய தினம் இந்த இடத்திலே உணர்வு பொங்க இப்பகுதி கிராம வாழ் மக்கள் உணர்வோடும் உயிரோடும் வருவார்கள். உலகில் மனச்சாட்சியுள்ள இதயமெல்லாம் உமக்காக குரல் கொடுப்பார்கள் என நாங்கள் ஏங்கிருந்தோம். வந்து மாலை இலை கோடி விருந்தளித்து சென்னல் கலனியுடன் இன்னீர்களை ஆர்த்தியாக்கிய மாவீர செல்வங்களும் அந்த வேளையிலே அநியாயமாக படுகொலை செய்யப்பட்ட பல லட்சக்கணக்கான எங்கள் இன்பத்தமிழ் அன்பு தமிழ் உறவுகளுக்காகவும் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. உறவுகளே, கனத்த இதயங்களோடு உங்கள் கைகளால் கண்களில் நீர்வழி ஓடிட ஓடிட கைகளினால் மலர் தூவிட வாருங்கள். எங்கள் உறவுகளாய் நேற்று வரை அம்மாவாய் அம்மம்மாவாய் அக்காளாய் தங்காயாய் தந்தையாய் தாயாய் பெரியப்பாவாய் ஏன் பிள்ளையாய் கூட எங்களோடு இருந்த உறவுகள் அள்ளி கொடுத்தோதே முள்ளிவாய்க்காலில் எப்படி வரப்பது? அந்த உறவுகளுக்காக கண்களில் நீர்வழி ஓடிட ஓடிட கைகளினால் மலர் தூவிடவார்கள். அன்புறவுகளே, நாங்கள் செய்கின்ற அந்த இறுதி காணிக்கை அந்த அற்புதமான உறவுகளை இந்த நாளிலே நினைவு கூறுகின்ற இந்த இடம் உண்மையிலே இந்த மக்களின் உணர்வோடும் உயிரோடும் இரண்டர கலந்து எங்கள் தாயகத்தில் எங்கெல்லாம் தலிமுறுக்கிறது. நந்திக்கடல் சிவந்து பொங்கி எழுகிறது. எங்கள் உடலின் செங்குருதிகள் அந்த முள்ளிவாய்க்காலின் உப்புத்தரையை நடைக்கின்றது. குருதி குழம்புகளுக்கு மத்தியில் எங்கள் கண்ணீர் வழிந்தோடுகின்றோம். பேரவரத்தை கண்டு பேரவாதம் சிரித்தது. ஐயோ என்று அழைக்கின்ற போதெல்லாம் அருகில் இருக்கும் எங்கள் தமிழகம் எங்களுக்கு ஓடி வருவதை நாங்கள் காத்திருந்தோம், நம்பியிருந்தோம். அந்த நாளத்தில் எங்கள் அநியாயமாக ஏதும் அறியாது அப்படி பட்டினியோடு இறந்து போன எத்தனை உலகளுக்காக உங்கள் கண்களின் நீர்வழி ஓடிட ஓடிட கைகளினால் பலர் தூவிட வாருங்கள். அற்புதமான இந்த நிகழ்வு உங்கள் உறவுகளுக்காய் ஆகிய உத்தம மனங்களை இணைந்து தூவுங்கள். அற்புதமான அந்த அண்ணனின் வாழடியில் நின்று நோக்கி நெருப்பாட்டை நீட்டி கடந்து ஆற்றல் உள்ள எங்கள் மாவீர செல்வங்களை மனதிலே நினைத்து வழிநின்று போராடிய போராளிகளுக்கு கூட தங்களால் இயன்ற பணிகளை செய்து வரும் இருவரும் அறக்கட்டளை நிலையத்தினருக்கு எங்கள் உளமார்ந்த நன்றியை மனமார்ந்த நன்றியை தெரிவிப்பதில் நாங்கள் கடமைப்பட்டுள்ளோம். நன்றி.
பசியை வந்தது. நடக்க முடியாது, திரும்ப முடியாது. நாங்கள் நிமித்தோம் வன்னிமணி திருநாட்டின் வழங்கா முடித்தவர்கள் என இடுக்கோடு திரிந்த நாங்கள் எல்லாம் பசியும் பட்டினியுமாய் இடுக்கிழந்து உடங்கி கிடந்தோம் பதுங்க ஒளிகளுக்குள். அப்போது எதிரியின் எரிகளையும் அவைகளும் எங்களை விட்டதா? அடுத்த எரிகளை அவளைப்படம் பார்த்த கொடுமை கண்டுமா போகிறீர்கள்? வாருங்கள், உங்களுக்காக நாங்கள் அடையாள கஞ்சி ஊற்றுவோம். ரத்தமும் சதையுமாய் ஈவிரக்கமின்றி மாத்தளனுக்கும் முள்ளிவாய்க்காலுக்கும் இடையில் குறுகிய தேசத்துக்குள் கொன்று குவித்துவிட்டு என்ன சொல்லுகிறார்கள்? செத்தவர்கள் எல்லாம் பயங்கரவாதிகள் என்றல்லவா பட்டம் கூட்டுகிறார்கள். இவர்களை சர்வதேசத்திற்கு எடுத்து காட்ட வேண்டாமா? இவர்களின் முகத்திரையை கிழித்தறிய வேண்டாமா? இதற்காகவா? அல்லது நாங்கள் உணர்விழந்து போய்விட்டோம், கரண் கம்பியையும் கண்ணை பறிக்கும் கரண் மின்குகளையும் விரிசல்பட்டோம். ஆனால் இது விளந்து போனாலும் உணர்விழந்து போனாலும் நேற்றியின் தலைவன் காட்டிய வழியில் இருந்து ஒரு மெல்லியேனும் இலவாதம் தமிழன் என்பதை இட்டே வரைக்கும் உணர்வோடு உணர்த்திக் கொண்டிருக்கின்றார்கள். இந்த இரண்டாம் கட்டை கிராமம் மக்கள் தங்கள் உணர்வெழுச்சிகளை, தங்கள் எண்ணத்து உணர்வுகளை எல்லாம் முள்ளிவாய்க்கால் அடையாள கஞ்சியிலே தாயக தேசத்தில் கட்டிறுதியை காட்டிக் கொண்டிருக்கிறார்கள். மாலை வேளையில் இந்த மகத்தான நிகழ்வை நடத்துவதற்கு மனந்தளராது நடத்தி இருக்கிறார்கள் என்றால் மான உணர்வு மிக்க மக்கள் இந்த மக்கள் என்பதை அவர்கள் மீண்டும் உணர்த்தி இருக்கிறார்கள். காட்டாற்று வெள்ளமென காலை மழை வந்தாலும் மாலை வேளையிலும் இந்த மகத்தான நிகழ்வை நாங்கள் நடத்தியே தீர வேண்டும் என்கின்ற உணர்வோடும் உலகத்தார்க்கு இந்த உன்னத உண்மையை சொல்ல வேண்டும். இங்கே தமிழர்கள் பாதிக்கப்படுகிறார்களோ, இங்கே பட்டியலுடன் இன்னும் உங்கள் தாயகத்தில் இணைந்து தமிழர்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்களோ, அங்கெல்லாம் ஊடுருவி சென்று அவர்களுக்கெல்லாம் உயிர் கொடுக்கின்ற நிறுவனமான கிரிவலம் நிறுவனம் இந்த உடற்பயிற்சிக்கான அற்புதமான இந்த நிகழ்வுக்கு தன் நிதியை வழங்கி எங்கள் மானத்தையும் வீரத்தையும் தமிழர் உணர்வையும் அன்பையும் உணர்ச்சியையும் எழுச்சியையும் இந்த மண்ணிலே காட்ட வேண்டும் என்பதற்கு தன்னுடைய நிதிவளத்தை வழங்கி இருக்கிறார்கள். அந்த உணர்வோடு எங்கள் மக்கள் நினைத்து பார்க்கிறோம். நினைத்து பாருங்கள், இந்த கலப்பொழுது 11 மாலை வேளை நான் முத்துக்காட்டு வழியில் அந்த முள்ளிவாய்க்கால் பகுதியிலே நின்று கொண்டிருந்த வேளை, எங்கிருந்தோ வந்த எரிகளை ஒரு தாயின் உடலை சிதைத்தது. தோளில் கிடந்த பாரன் மற்றும் பாதத்தை அடித்து நின்ற அந்த அவலத்தின் கொடுமையை உடலாத விதையின்றி யார் ஓவினார், ஒளி என்றும் உடை என்றும் யார் ஓவினார், சிவமான செய்தியினை யார் மூட்டினார், திருநாட்டை எரியூட்டி யார் காட்டினார்? நாங்களா செய்தோம்? 1948 மறப்போம். எப்படி இதை மறக்க முடியும்? இந்த உணர்வில் எப்படி நாங்கள் கலந்து கொள்ளாமல் இருப்பது? இவ்வாறான முள்ளிவாய்க்கால் கஞ்சியூற்றுகின்ற நிகழ்வில் கலந்து கொள்ளாத இருப்பவன் தமிழரால் என்று கூட சிந்திக்கின்ற அளவிற்கு மனம் மாறும் அல்லவா? அநாதைகளுக்கும் தாயிழந்தவர்க்கும் கல்வி பசியை கண்டு உண்ண முடியாது, கல்வி கற்க முடியாத அநாதைகளாய் திரிகின்ற உறவுகளையும் அணிதிரட்டி எங்கள் தாயகத்தில் பட்டினி வயிற்றோடு ஒட்டி யாரும் திரியக்கூடாது என்கின்ற நல்லெண்ணத்தோடு தன்னை கிரிவலம் அறக்கட்டளை நிலையம் எங்கள் தாயக தேசமெங்கும் துன்பப்பெறும் மக்களுக்காய் கரம் கொடுத்து வருகிறது. நாங்கள் புலம்பெயர் தேசத்தில் இருந்தாலும் வேரளந்து போராடும் முழுதாக உங்கள் பசி துயபடுத்தோம் என அன்பு கரம் நீட்டி அவர்களுக்கெல்லாம் அனுசரணை வழங்கிக் கொண்டிருக்கின்ற கிரிவலம் நிறுவனத்தினர் இன்றைய தினமும் இந்த உணர்ச்சி பிரவாகம் மிக்க அற்புதமான இந்த அடையாள முள்ளிவாய்க்கால் கஞ்சியூட்ட நிகழ்வுக்கும் தங்களது நிதி அனுசரணை வழங்கி இருக்கிறார்கள். தமிழர்களுடைய எண்ணங்களை, எண்ண பிரவாகங்களை, உணர்ச்சி அலைகளை எல்லாம் உருக்கொள்கின்ற உருவேற்றுகின்ற ஒரு நிகழ்வாக இந்த நிகழ்வை நாங்கள் பார்க்கிறோம். அற்புதமான எங்கள் தாயகத்தின் அடையாளம் அழிந்துவிடக் கூடாது என்கின்ற அந்த நற்கருணையோடு இந்த நிதியரசனை வழங்கிய கிரிவலம் அறக்கட்டளை நிலையத்தார்க்கு இப்பகுதி வாழ் மக்களின் சார்பிலே நாங்கள் இதயம் கரிந்த நன்றியை தெரிவித்திருக்கின்றோம்.
ஏனென்றால் எங்கள் தாயக தேசத்தில் எங்கேனும் ஏழையாக யாரும் இருந்துவிடக் கூடாது என்கின்ற எண்ணத்தோடு எங்கெல்லாம் கல்வி கற்க முடியாத மாணவர்கள் இருக்கிறார்களோ அவர்களை எல்லாம் இனம் கண்டு அவர்களுக்கு கல்வி பசிக்க கல்வி கற்கின்ற ஏற்பாடுகளை செய்து கொடுக்கின்றார்கள். இன்னும் கல்வி கண்ணை திறந்து வைக்க பல வழிகளிலே அவர்களுக்கு உதவி செய்கின்றார்கள். இந்த மண்ணில் காலிழந்து கையிழந்து ஏன் உள்ளந்தண்டை இழந்து கூட நேற்று நெருப்பாட்டை நீட்டி கடப்பதற்காக ஆற்றல் உள்ள தலைவனின் வழிநின்று போராடிய போராளிகளுக்கு கூட தங்களால் இயன்ற பணிகளை செய்து வரும் கிரிவலம் அறக்கட்டளை நிலையத்தினருக்கு எங்கள் உளமார்ந்த நன்றியை மனமார்ந்த நன்றியையும் தெரிவிப்பதில் நாங்கள் கடமைப்பட்டுள்ளோம். நன்றி. ஏழந்து போனாலும் விழுதாகி நின்றங்களுக்கு துணைக்கரம் கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். எங்கள் மண்ணிலே மடிந்த சோகங்கள் ஒன்றா இரண்டா ஒன்றல்ல பத்தல்ல நூறல்ல ஆயிரம் என பல்லாயிரக்கணக்கான சோகங்களை நாங்கள் சுமந்தோம். இன்னும் தள்ளாது தளராது உடல் சிதறி போகாது இன்றும் எங்கள் தாயக விடுதலை நோக்கி பிரவாகித்துக் கொண்டிருக்கிறோம் என்றால் தமிழினத்தின் உறுதி எவ்வளவு உறுதியானது பற்றானது என்பதை உங்களால் உணர முடியும். அப்பேற்பட்ட ஒரு மக்கள் கூட்டமாகிய நாம் ஒரு மக்கள் குடும்பம், பண்பாட்டின் அடையாளம், உலகத்துக்கே பண்பாட்டை சொன்னவர்கள். இந்த உலகத்துக்கே தமிழ்தான் மூத்த மொழி, கல் தோன்றி மண் தோன்றா காலத்து வாழ தோன்றிய மூத்த குடி தமிழ் குடி, மனிதன் தோன்றிய காலத்தில் முதல் தோன்றிய மொழி என்று சொல்கின்றார்கள். அப்பேற்பட்ட தன்மான உணர்வோடும் பற்றுறுதியோடும் வாழுகின்ற எங்கள் மக்கள் ஒருபோதும் உணர்வுணர்ந்து